543 தொகுதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்திற்கு 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நேற்று நடந்தது. இதில் மீதமுள்ள 57 இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடந்தது. அந்த வகையில் பஞ்சாப் 13 தொகுதிகள், உத்தரப்பிரதேசம் 13, மேற்கு வங்காளம் 9, பீகார் 8, ஒடிசா 6, இமாச்சல பிரதேசம் 4, ஜார்க்கண்ட் 3 மற்றும் சண்டிகர் 1 என 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்தது. நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. அதே நேரம் ஜார்க்கண்டில் 5 மணிக்கு வாக்குப்பதிவு முடிக்கப்பட்டது. இந்நிலையில் 7ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் 62.36% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்தியா கூட்டணி வேட்பாளர் சோம்நாத் பாரதி சர்ச்சை பதிவு 543 தொகுதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்திற்கு 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று முடிந்தது. கடந்த 2.5 மாதங்களுக்கு மேலாக நடந்து வந்த தேர்தல் நேற்றுடன் நிறைவு பெற்றது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. வாக்குகள் அனைத்தும் நாளை மறுநாள் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளன்று மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசத்தில் கூடுதல் பாதுகாப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. 2 மாநிலங்களில் தேர்தல் தொடர்பான வன்முறை ஏற்பட்டதால் வாக்குகள் எண்ணப்பட்டு 15 நாட்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சத்தால் குடிநீரை வீணாக்கினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. ஹரியானா மாநிலம் டெல்லிக்கு திறந்துவிடும் தண்ணீரை நிறுத்தியுள்ளது நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. டெல்லியில் ஒரு நாளைக்கு 2 முறை குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி ஒரு நாளைக்கு 1 முறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படும் என்றும் மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் குடிநீரை வீணாக்கினால் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது. கார் கழுவுதல், வீடுகளில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் விடுதல் போன்றவற்றிற்கு குடிநீரை பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு டேங்கர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தண்ணீர் பற்றாக்குறையால் தேசிய தலைநகரின் பல பகுதிகளில் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். சென்னை புறநகரில் உள்ள பரனூர் மற்றும் ஆத்தூர் ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தப்படி தமிழகத்தில் 36 சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வருகிறது. அதன்படி சென்னை புறநகரில் உள்ள பரனூர் மற்றும் ஆத்தூர் ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பரனூர் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய ரூபாய் 70, ஒரே நாளில் சென்று திரும்ப ரூபாய் 110, மாதாந்திர கட்டணம் ரூபாய் 2395 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் கார்கள் ஒரு சுங்கச்சாவடியை கடக்க மாதம் ரூபாய் 340 உத்தேச கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமரானால் மொட்டை போட்டுக் கொள்வேன் என்று இந்தியா கூட்டணி வேட்பாளர் சோம்நாத் பாரதி சர்ச்சைக்குரிய வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டது பேசும் பொருளாகி வருகிறது. புதுடெல்லி மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி வேட்பாளராக சோம்நாத் பாரதி போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் மகள் பன்சூரி சுவராஜ் போட்டியிடுகிறார். பன்சூரிக்கு இது முதல் தேர்தலாகும். இந்த நிலையில் ஆம் ஆத்மி 4 தொகுதிகளிலும் மற்றும் காங்கிரஸ் கட்சி 3 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய இந்தியா கூட்டணியானது இந்த முறை அனைத்து 7 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் தன்னுடைய வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மோடி 3வது முறையாக பிரதமராகப் போவதில்லை, பாஜகவுக்கு எதிராக அதிக அளவில் வாக்களித்து உள்ளனர் என சோம்நாத் பாரதி தனது எக்ஸ் தள பக்கத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டுள்ளது தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.